ஸோ பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சாண்ட்ரா வந்து வெளியே போயிருக்கிறாங்க. இந்த வாரத்தில் சாண்ட்ராவோட எவிக்ஷன் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணல அப்படின்னா கூட இந்த வாரத்தில் கானா வினோத் அவர்கள் மணி பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே போனதை தான் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கப்படுது. பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய விஷயம் அதுதான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ப்ரோமோக்கள் வந்ததில் வந்து பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த கானா வினோத் அவர்கள் வந்து நான் என்னுடைய முழு சிந்தனையோட தான் எனக்கு இந்த அமௌண்ட் போதும் அப்படிங்கிறதுனால நான் வெளியே போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதே தான் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி அவர்களும் அதே தான் தெரியப்படுத்துகிறாங்க. இந்த இது எங்களுக்கு போதும், ஸோ அதனால எங்களுக்கு வந்து மன நிம்மதியோடு தான் வெளியே போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நான் கேம் வந்திருக்கிறேன், சம்பாதிச்சிருக்கிறேன், எனக்கு தேவை இதுதான், போதுங்கிற மனமே வந்து பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான். ஸோ போதும் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வாழ்நாளில் ஒரு தண்ணியை போதும்னு சொல்லலாம், சாப்பாடை வந்து போதும்னு சொல்லலாம். ஆனால் பண தேவைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பயங்கரமாக போயிட்டுருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஸோ எனக்கு இது போதும் இந்த தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சாதாரண தொகை கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா அவரோட சம்பளம். கிட்டத்தட்ட அது ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வராங்க. ஒரு பெரிய தொகை தான். அந்த ஒரு தொகை வந்து அவருக்கு போதும் அப்படின்னு வெளியே போயிருக்காரு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் அப்படிங்கக்கூடிய ஒரு தகுதி கிட்டத்தட்ட அவருக்கு இருக்குது. ஏன்னா மக்கள் அதிகமான ஒரு சப்போர்ட்டுமே அவருக்கு இந்த இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் ஃபைனலாஸ்ட்டாக வந்து இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கும்பொழுது இதில் யாருக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டரு, அவங்களோட கேமாக இருக்கட்டும், எல்லாம் அப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் ஒரு ஃபைனலிஸ்ட்டாகி ஒரு கப்பு வின் பண்ணக்கூடிய நபராக வந்து எனக்கு திவ்யா தோன்றாங்க. திவ்யா, விக்கல்ஸு, அதே போல் சபரி, ஸோ இவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. பார்ப்போம் யாருக்கு கிடைக்க போகுது. ஒருவேளை அரோரா கூட வந்து டைட்டில் வின்னராக கூட மாறக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் டைட்டில் வின்னர் ஆவா அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நன்றிகள், வணக்கம்.